நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KTM 390 அட்வென்ச்சர் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி கவனிக்காமல் இருக்கிறீங்க. ஓகே, இந்த ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த பைக் வச்சு பார்க்குறோம். ஓகேவா, இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மொத்தம் 2 கலர் இருக்குது, பிளாக்கும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன், சரியா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. என்னென்னா வேரியன்ட் மீன்ஸ் இந்த அலாய் வீல்ஸ் இருக்குது தெரியுமா, அது ஸ்போக் வீல்ஸ்ன்னு தருவாங்க. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் லாஸ்ட்டு சொல்கிறேன், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 373cc அந்த இது வரும். உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா 32 சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க 25 to 30 மைலேஜ் கிடைக்கும் தான் சொல்கிறாங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ராவல்லாம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மைலேஜ் நல்லா கிடைக்கும், நம்ம நார்மல் டியூக் 390 நல்லா கிடைக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ் தெரியும். வெயிட் பார்த்தீங்கன்னா 177 kg. நம்ம ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர் இருக்குது. இல்லை என்ன இந்த பைக்கில் விஷயம்னு சொல்லட்டுமா, சீட் ஹைட்டு தான். என்னென்னா 855 mm. அப்போனா உங்களுக்கு நார்மல் 390 கால் எத்தாது. என்னென்னா 822 mm நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 855 mm, கொஞ்சம் ஒரு 30 mm கிட்ட கூடுதல் தான். எனக்கு கால் கண்டிப்பாக எத்தாது கைஸ், ஏன்னா ஃப்ரெண்டு மட்டும்தான் எத்தும், பேக்கில் எத்தாது. ஓகேவா? ஓகே, இதில் என்ன விஷயம்னா ஹைவேக்கு டூரிங்கு வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் TCS கொடுத்துருக்காங்க, ABS இருக்குது, அதுமாதிரி TFT டிஸ்பிளே, நம்ம பழைய டியூக் 390 அதே டிஸ்பிளே தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, உண்மையில் எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப பிடிக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் என்ன இந்த பைக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நம்ம நார்மல் டியூக் 390 மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த மைலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ், அதோட நம்ம நார்மல் 390யோட உங்களுக்கு அட்வென்ச்சரில் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆஃப் ரோட் போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சீட் உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் அப்படி ஸ்ட்ரெச்சாக இருந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது. அதுக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பில்லியனுக்கு செம்ம இதுமாதிரி இப்போ ஆஃபர் ஏதோ கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்னா இந்த பாக்ஸ் வைப்பாங்க தெரியுமா, ட்ராவல் போகிறவங்க அந்த பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் உங்கள் ஷோரூம்லலாம். அதுமாதிரி இதுக்கு ஃப்ரீயாக ஹெல்மெட் கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கன்னா நாகர்கோவில் கேட்ட ஷோரூமில் தான். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,10,000 rupees கிட்ட வரும் கைஸ், ரொம்ப ஹை தான். அந்த இன்னொரு வீல்ஸ் ஸ்போக் வீல் செட் அது பார்த்தீங்கன்னா 4,30,000 மேலே தான் வரும். இந்த பைக்கு பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.